நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் சபா ராஜேந்திரன் தற்போது 3வது முறையாக திமுக சார்பில் களம் இறங்கியுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தொகுதிக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அவர் வீதி வீதியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நெய்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளில் முந்திரி உற்பத்தி மிக முக்கியமான குடிசை தொழிலாக உள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் முந்திரி கொட்டை உடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேல் மாம்பட்டு பகுதிக்கு சென்ற சபா ராஜேந்திரன் அங்கு பணியில் இருந்த பெண் தொழிலாளர்களை நேரில் சந்தித்தார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாகவும் கல்லூரி மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை 1500 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவது குறித்து விளக்கினார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் என உறுதியளித்த அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் 2வது முறையாக பொறுப்பேற்று பெண்களுக்கான அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். உதயசூரியன் ஓட்டு போடுங்கம்மா. சூரியன் தான். சரி, நீங்க எல்லாம் இந்த ஊர் தானா? எங்க இருந்தாலும் நம்ம கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. 1000 ரூபாய் பணம் வருதாம்மா? 2 பேருக்கு வருதா? இப்ப அது 2000 ரூபாய் மாத்த உயர்த்தி கொடுக்க போறாரு. அந்த தகவல் வந்து அவங்களுக்கு சரி. அப்ப அதனால தீவிரமா நீங்க ஓட்டு போடுறது இல்லாம பக்கத்துல 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு கூப்பன் ஒண்ணு கொடுக்க போறாரு. 8000 ரூபாய்க்கான பொருளை நீங்க வாங்கிக்கலாம். அதனால உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. மற்றவங்க கிட்டே சொல்லுங்க. நன்றி. நன்றிம்மா. ஓஹோ, அவ்வளவுதானே? எப்படி வேணாலும் போடலாம். சரி, ரைட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.